தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 29வது வசனம். அக்காலத்தில் மோவாபியரில் ஏறக்குறைய 16,000 பேரை பலமும் பராக்கிரமும் உள்ளவர்களை கொன்று போட்டான். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அன்பின் இறை மக்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் இந்த ஆண்டின் நிறைவில் நின்று கொண்டிருக்கிறோம். விசேஷமான இந்த ஆண்டின் நிறைவு நமக்கு கிறிஸ்து வருகையின் காலங்களை நமக்கு அழைக்கிறது. அவருடைய பிறப்பை பார்ப்பதற்கு பிறப்பின் வழியாக கிடைத்த அன்பையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் பெற்று வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த வாழ்க்கையிலே நம்முடைய அன்பை சமாதானத்தை குலைக்கக்கூடிய பல்வேறு விதமான பலவான்கள், சத்துருக்கள் அநேகம் மக்கள் எழும்புகிறார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட சத்துருக்களும் பலவான்களும் பலசாலிகளும் ஞானமுள்ளவர்களும் எழுந்து நின்ற அதிகாரங்களும் எழுந்து நின்றாலும் அவர்கள் அனைவரையும் தரைமட்டமாக ஆக்கி போடுவேன், தரைமட்டமாக செய்வேன் என்று சொல்லுகின்ற அதிகாரம் ஆண்டவராகிய கடவுளிடத்திலே இருக்கிறது. அன்புக்குரிய இறை மக்களே, மனிதர்களில் பேராசையும் கொடூரமான குணமும் அதிகாரத்தின் மீது மோகமும் கொண்ட சிலர் இன்று எப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 1993ஆம் ஆண்டு ஜெர்மனியில் 1933ஆம் ஆண்டு ஜெர்மனியில் ஹிட்லரை தலைவராக கொண்ட பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்தனர். ஏன்? அவர்கள் நோயாளிகள் என்பதால் அல்ல, மனிதனின் மனப்போக்கு தனிப்பட்ட மனநிலையினால் அல்ல, கூட்டமாக செயல்படுகிறதுனால் அல்லவா? இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த உலகத்தை பல நிலையிலே நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகினுடைய வருகை காலங்களிலே இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகையின் காலங்கள். இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானம். ஏனென்றால் இந்த பூமி சமாதானமற்று சமதளம் இல்லாதபடி ஏற்றத்தாழ்வோடு ஒடுக்குதலோடு நெருக்குதலோடு நீதி மறுக்கப்பட்டு அநீதி வெல்லுகின்ற ஒரு பொல்லாத ஒரு அபாயகரமான சூழல். இந்த நிலையில தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்களிடத்தில் இருந்து அந்த அநீதிகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பலவான்கள் பலசாலிகள் என்று சொல்லலாம். அவர்களையெல்லாம் இன்றைக்கு கர்த்தர் ஒருவரையும் விட்டுவிடாதபடி அழிப்பேன். அந்த அநீதிக்காரர்களை, அந்த அநியாயக்காரர்களை, அந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்வர்களை, அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆளுமையில் இருந்து கொண்டு தன்னுடைய இனத்தை மட்டுமே கண்ணோக்கி பார்க்கின்ற, தன்னுடைய பகுதியை மட்டுமே கண்ணோக்கி பார்க்கின்ற, தன்னுடைய காரியங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பொல்லாத தலைமைகளை ஆண்டவராகிய கடவுள் ஒன்றும் மீதி இருப்பதில்லை, உயிரோடு இருப்பதில்லை. எல்லாவற்றையும் இங்கே அழித்து போடுகின்ற ஆண்டவராக பார்க்கிறோம். ஆகவே நமக்கு அவ்வப்போது வருகிற அந்த சஞ்சலம், வருத்தம், கவலைகள், பிரச்சனைகள் இவைகளிலே நாம் விழுந்து விடாதபடி எப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் என்றைக்கோ என்னிலே பிறந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சியின் நம்பிக்கையின் மகிழ்ச்சியை இன்றைக்கு உடையவராக கடவுளிடத்தில் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இந்த புதிய நாளிலே எங்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வெளிப்பாட்டை, இந்த வெளிப்பாட்டிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, சமாதானத்தை இந்த பூமியிலே விதைத்து இந்த உலகம் ஆண்டவரே வெப்பமயம் ஆகாதபடி காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுடைய ஆண்டவரே, நிர்வாகம், திருச்சபை அனைத்திலும் உம்முடைய நீதி விளங்க அனுக்கிரகம் செய்து, அநீதியோடு செயல்படுகிறவர்கள் ஒருவரும் தப்ப முடியாது. கடவுளுடைய பார்வையில் அந்த உண்மையை நீ வெளிப்படுத்தியிருக்கு. பலவான்கள் பலசாலிகள் ஒருவர் கூட அங்கே உயிரோடு இருந்த அந்த மோவாபியரை
அழித்து போட்டார். எல்லாரையும் அழித்து போட்டார். அந்த உண்மையை புரிந்து கொண்டு நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.